மோசே பேசிய கடைசி வசனம். இப்ப மோசே இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறார். தேவனுடைய ஜீவனை எடுக்க போறார். 120 வயசு அவருக்கு முடிஞ்சிடுச்சு. கடைசியா தன் தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வதித்து பேசுகிற வார்த்தைகள் தான் இது. கர்த்தருடைய ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரே உனக்கு பலனும் மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறார். இந்த வசனத்தை சொல்லி மோசே 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்றாரு, ஒருவனும் உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பதில்லை. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால ஒரு சத்துருக்களும் உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பதில்லை. உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாக இச்சகம் பேசி அவர்கள் அடங்குவார்கள். உனக்கு முன்பதாக கூனி குறுகி விழுந்து போவார்கள். சிஸ்டர், இந்த வாக்குத்தத்தம் அப்படியே வாழ்க்கையில இது முதற்கொண்டு நடக்கும். நீ உன் சத்துருக்களுடைய மேடுகளை நீ மிதிப்பாய். இது வரைக்கும் அவங்க ஒண்ணு மிதிச்சாங்க, ஆனா இனி கர்த்தர் அதை திருப்புகிறார். இன்றையில இருந்தது திரும்புது. நீ உன் சத்துருக்களுடைய மேடை மிதிப்பாய். உன்னை பார்க்கும் போது உன் சத்துருக்களுக்கு ஒரு பெரிய பயம், நடுக்கத்தை தேவன் இது முதற்கொண்டு கொண்டு வருவார். பைபிள் சொல்லுது, எகிப்து தேசம் எங்கிலும் மோசே பெரியவனாய் இருந்தான். மந்திரவாதிகள் நடுங்க ஆரம்பிச்சான். பார்வோன் மோசேயை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சான். பைபிள் சொல்லுது, பார்வோனுக்கு யார் ஆண்டவர் தேவனா வச்சாரு? மோசேயை பார்வோனுக்கு கர்த்தர் தேவனாக வைத்தார். இதுதான் இனி உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. உங்கள் சத்துருக்கள் இனி உங்களை பார்த்து நடுங்குவாங்க. உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கிற உங்க மேனேஜர் உங்களை பார்த்து நீ நடுங்குவான். உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள் இனி உங்களை பார்த்து நடுங்குவாங்க. உனக்கு விரோதமா மந்திரம் செஞ்ச மந்திரவாதிகள் உன் பேரை சொல்லும் போதே நடுங்கி எழுந்து ஓடுவான் மந்திர அறையை விட்டு. ஏன்? உன்னால ஒரு பயங்கரத்தை கர்த்தர் பூமி எங்கிலும் கொண்டு வருவார். உன் எல்லை எங்கிலும் ஒரு பயங்கர தாண்டவர் உன் மூலியமாய் வெளிப்படுத்துவார். உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. உன் கைகளில் ஒரு வெற்றியின் பட்டயமாக கர்த்தர் இன்றைக்கு இறங்குகிறார்.